ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியது. மே 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள், விமானப்படை தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. மே 10ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி இந்தியாவை தொடர்பு கொண்டு பேசியதின் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. இதனை இந்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், நான் தொடர்பு கொண்டு பேசியதாலேயே இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தியதாக தெரிவித்தார். போரை நிறுத்தாவிட்டால் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் தான் வர்த்தகத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்ததால் இரு நாடுகளும் சண்டையை நிறுத்தியதாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தார். We're going to do a lot of trade with you guys. Let's stop it. Let's stop it. If you stop it, we're doing trade. If you don't stop it, we're not going to do any trade. People have never really used trade the way I used it. That I can tell you. And all of a sudden they said, I think we're going to stop. And they have. ஆனால் டிரம்பின் இந்த கருத்தை இந்தியா தொடர்ந்து மறுத்து வந்தது. பாகிஸ்தான் இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டதாலேயே தாக்குதலை நிறுத்தியதாகவும், இதற்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருந்தார். எனினும் டிரம்பின் பேச்சு நாடு முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்தத்துக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை டிரம்பிடமே பிரதமர் மோடி அழுத்தமாக தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைபெறும் G7 மாநாட்டுக்கு இடையே மோடியும் டிரம்பும் சந்தித்து பேசுவதாக இருந்தது. ஆனால் திடீரென இந்த சந்திப்பு ரத்தான நிலையில் மோடியிடம் தொலைபேசி மூலமாக டிரம்ப் பேசினார். அப்போது பிரதமர் மோடி இதனை தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானின் துப்பாக்கிகளுக்கு துப்பாக்கி மூலமே பதிலடி தரப்படும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து கனடாவில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பும் வழியில் அமெரிக்கா வருமாறு டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்தார். ஆனால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணம் இருப்பதால் அவரது அழைப்பை பிரதமர் மோடி நிராகரித்தார்.